வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் திருச்செந்தூர் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்த உடனே முதல்ல கடலில் குளிச்சிருங்க. கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமானே உருவாக்குன 4 கிணறுல குளிச்சிருங்க. உங்கள் திங்ஸ்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே லாக்கர் இருக்குது. ஒரு பேக்குக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு லாக்கருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. லாக்கரில் உங்கள் திங்ஸை சேஃபாக வச்சுட்டு தரிசனத்துக்கு வந்துருங்க. ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, 100 ருபீஸ்க்கு ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்திலேயே போங்க, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. கோயில் பிரகாரத்துக்குள்ள மொபைல் அலோடு கிடையாது. வெளியே லாக்கர் இருக்கும். ஒரு மொபைலுக்கு 5 ரூபா தான். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தவனு மறக்காம அன்னதானம் சாப்பிட்ருங்க. 2 கூட்டு, சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், பாயசம் அவ்வளோ சூப்பராக கொடுக்குறாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா வள்ளியம்மனுடைய குகை கோயில் இருக்கும். அங்கே வள்ளியம்மனை தரிசனம் பண்ணிடுங்க. கோயில் பிரசாத கடையில் உங்களுக்கு தேவையான பஞ்சாமிரதெல்லாம் வாங்கிக்கோங்க. மறக்காம கோயில் யானையான தெய்வானையை பார்த்துருங்க. கடைசியாக நீங்கள் கிளம்பும்போது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே கோயில் கட்டின 3 பேரோட ஜீவ சமாதி இருக்கும். காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள். அங்கே தரிசனம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிராவல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.